வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணி விதைகளுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள் பழங்களை தவிர நம்ம விதைகளுக்கும் முக்கிய இடம் கொடுக்கணும். ஆனால் நம்ம அந்த வகையில் பூசணி காயை எடுத்துக்குவோமே தவிர பூசணி விதைகளை கண்டுக்கிறதே கிடையாது. பூசணி விதைகளையும் நம்ம இனிமேல் எடுத்துக்கொள்வதற்கு பழகிக்கணும். அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். பூசணி விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆரோக்கியமான கொழுப்புகள், மெக்னீசியம், புரதச்சத்துக்கள், நார் சத்துக்கள் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. பூசணி விதைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறத தொடங்கி பல்வேறு மருத்துவ நன்மைகளை நீங்க பெறுவீங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன மருத்துவ நன்மைகள், அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன வகையில் நீங்க பலனடைகிறீங்க அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். பூசணி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய சாறு, அந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு ரத்த ஓட்டத்தை பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஏற்படும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்துக்கள் போன்றவை இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதீத ரத்த போக்குகளை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த பூசணி விதைகள் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் போன்றவை இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ இதயம் சார்ந்த மாரடைப்பு போன்ற பக்கவாதம் போன்ற அபாயங்கள் எதுவும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் பூசணி விதைகளை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். குடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் பூசணி விதைகள். பூசணி விதைகள் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் குடலை ஆரோக்கியமாக வைப்பதோட ஒழுங்கற்ற குடல் இயக்கத்தில் பங்கு வகிக்குது. மேலும் இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை அதிகப்படுத்துது. இதன் மூலமாக எளிதாக மலம் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுவதோட உடலிலிருந்து நச்சுக்களையும் நீக்குவதற்கு பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்கு. உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற குடல் ஆரோக்கியம் அந்த சம்பந்தத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். பக்கவாதத்தினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். பூசணி விதைகளில் புரதம், கார்போஹைட்ரேட்டுகளை விட அதிக கொழுப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்குது. ஆய்வுகளின்படி பூசணி விதைகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் பாலி அன்சாச்சுரேட்டட் மற்றும் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள். இது உங்களுடைய உடம்புல கெட்ட கொழுப்புடைய அளவை குறைக்கிறதுக்கு தான் உதவிகரமாக இருக்கும். நல்ல கொழுப்பு ஆரோக்கியமாக வச்சு பக்கவாதத்தினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோயினுடைய அபாயத்தை தவிர்ப்பதற்கு நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். பூசணி விதைகளில் பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் நிறைந்திருக்கின்றன. இது புற்றுநோயை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பூசணி விதைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பெருங்குடல் புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய்களுடைய செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை உங்களுக்கு வராமல் தடுத்து முன்னாடியே புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு நீங்க பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறதுக்கு பூசணி விதைகளை நீங்க எடுத்துக்கலாம். பூசணி விதைகள்ல பாலிசாக்கரைடுகள் என்ற கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் இருக்கு. இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பூசணி விதைகள் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்துக்களும் உடல்ல ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறதோட தசைகள் மற்றும் நரம்பு செயல்பாட்டை பராமரிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை நீங்க கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபடுவதற்கு பூசணி விதைகளை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உடல்ல செல்களினுடைய சேதத்தை தடுக்கிறதுக்கு நம்ம பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். பூசணி விதைகளில் பாலிஃபெனால்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் உட்பட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைந்திருக்கின்றன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா இதனால நம்ம என்ன பண்ணலாம்னா பல்வேறு நோய்கள் நம்மளுடைய உடலை முன்னாடியே பாதுகாத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடல்ல செல்கள் சேதமடையாமல் இருக்கும். அதுக்கு நம்ம பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தூக்கத்தை ஆரோக்கியமான முறைகளில் மேம்படுத்திக் கொள்வதற்கு பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். பூசணி விதைகளில் டிரிப்டோஃபேன் என்ற அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கு. இந்த அமினோ அமிலங்கள் உடல்ல செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களுடைய உற்பத்திக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் நமக்கு இரவு நேரங்களில் நல்ல தூக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்கள். அதனால இந்த தூக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்களை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம இந்த டிரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போதான் நமக்கு ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். தினசரி உங்களுடைய உணவுகளில் நீங்க பூசணி விதைகளை எப்படி சேர்த்துக்கொள்ளலாம், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பூசணி விதைகளினுடைய நன்மைகளை பெறுவதற்கு நீங்க ஜூஸ்கள்ல, அதாவது பழச்சாறுகள் மற்றும் ஸ்மூத்திகள்ல பூசணி விதைகளை ஆரோக்கியமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க இந்த பூசணி விதைகளை வேக வைத்த பொருள்கள், சாஸ்கள் போன்றவற்றிலும் இணைத்துக் கொள்ளலாம். பூசணி விதைகளை ஃப்ரூட் சாலட், அப்புறம் அவகேடோ டோஸ்ட், ஓட்ஸ், தயிர் போன்றவற்றில் கூட நீங்க பூசணி விதைகளை சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த பூசணி விதைகளை சூப் ரெசிபிகள்லையும் நீங்க சேர்த்துக்கலாம். இது புரத உட்கொள்ளலை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு ஏதுவாக அமையும். அதனால எந்த விதமான
சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் அதுக்காக ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடலை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், உங்களுடைய உடலை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் பூசணி விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.